ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ईश्वर परम कृष्ण सच्चिदानंद विग्रहः, अनादिरादिर्गोविन्द सर्वकारण कारणम्। तरुणाम्बुदसुन्दरस्तदात्मं ननु धन्वन्त्रिरुद्धितोऽम्बुराशेः, अमृतं कलशे वहन् कराभ्याम् अखिलार्तिं हरमारुतालयेश। ரொம்ப அழகா இருந்தது. பியூட்டிஃபுல். அழகான வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जय श्री जय श्री कृष्ण। कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जय श्री कृष्ण सर। ध्यान श्लोक சொல்லுங்க. ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्भ त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொல்லுங்க. Thank வெரி you. நைஸ். जय श्री कृष्ण जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. कर्मण्य कर्म यः पश्येत् अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृष्णकर्मकृत्। ब्रह्मार्पणं ब्रह्महविर्ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्म कर्म समाधिना। பியூட்டிஃபுல். இந்த மாதிரி जय வேற श्री कृष्ण। சொல்லிட்டு என்ன குழப்பலான்னு பார்க்குறேன். குழப்பாம நானும் ட்ரை பண்றேன். 33 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். சும்மா சொல்றேன். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். 24வது ஸ்லோகத்திலேருந்து எங்களோட ரிவிஷன் ஆரம்பிச்சுட்டு 24லேருந்து 33 வரைக்கும் பண்ணிட்டு அப்புறம் 34, 35, 36 இன்னைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு புதன்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை 42 ஸ்லோகங்களும் முடிஞ்சிடும். வெள்ளிக்கிழமை ரிவிஷன் வச்சுக்கலாம். இன்னைக்கு 24வது ஸ்லோகத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ब्रह्मार्पणं ब्रह्महविर्ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्म समाधिना। दैवमेवापरे यज्ञै योगिनः पर्युपासते ब्रह्माज्ञावपरे यज्ञै यज्ञेनैवोपजुह्वति। श्रोत्रादीनीन्द्रियाण्यन्ये संयमाग्निषु जुह्वति शब्दादीन् विषयानन्य इन्द्रियाग्निषु जुह्वति। सर्वाणीन्द्रियकर्माणि प्राणकर्माणि चापरे आत्मसंयमयोगाग्नौ जुह्वति ज्ञानदीपिते। द्रव्ययज्ञास्तपोयज्ञा योगयज्ञास्तथा परे स्वाध्यायज्ञानयज्ञाश्च यतयः संशितव्रताः। अपाने जुह्वति प्राणं प्राणे पानं तथा परे प्राणापानगतिरुद्ध्वा प्राणायामपरायणाः। अपरे नियताहारा प्राणान् प्राणेषु जुह्वति
सर्वेप्येते यज्ञविदो यज्ञक्षपितकल्मषाः यज्ञशिष्टामृतभुजो यान्ति ब्रह्म सनातनम् नायल्लोकोऽस्त्ययज्ञस्य कुतोऽन्यः कुरु सत्तम एवं बहुविधा यज्ञा वितता ब्रह्मणो मुखे कर्मजान् विद्धितान् सर्वानेवं ज्ञात्वा विमोक्ष्यसे श्रेयान् द्रव्यमयाद्यज्ञा ज्ञानयज्ञः परन्तप सर्वं कर्माखिलं पार्थ ज्ञाने परिसमाप्यते அர்ஜுனனுக்கு பகவான் அடையணும். பகவான் நிறைய வழிகள் சொல்றார் யாகம் பண்றதுக்கு. இப்ப பகவான் தன்னையே அடையறதுக்கு, பகவானை தன் மூலம் அடையறதுக்கு ஞானத்தை எப்படி யாகமா பண்ணோம் அப்படின்னு பகவான் சொல்றார். 34 ஸ்லோகம். तद्विद्धि प्रणिपातेन परिप्रश्नेन सेवया उपदेक्ष्यन्ति ते ज्ञानिनस्तत्त्वदर्शिनः तत् அதை வித்தி புரிந்து கொள், பிரணி சரணடை, பாதேன பாதங்களில், பரிப்பிரஷ்னேன விசாரணை, சேவையா சேவை, உபதேக்ஷ்யந்தி உபதேசம் கொடுப்பார், தே அவர், ஞானம் ஞானம், ஞானினாக ஞானம் உடையோர், தத்துவத்தை, தர்ஷினக பார்த்தவர். அவன் சொல்றார், யார் பிரத்யக்ஷமாக தத்துவத்தை உணர்ந்து ஞானம் பெற்றிருக்கிறாரோ அவரிடம் இருந்து உனக்கு உபதேசம் கிடைக்கும். சரணடையனம், விசாரணை செய்யணும் மற்றும் சேவையால் என்பதை புரிந்து கொள் அப்படின்னு பகவான் சொல்றார். வருஷமா பார்க்கலாம். தத் வித்தி பிரணி, தத்வி, இது மேல ஆகாத் கொடுத்து, வி மேல ஆகாத் கொடுத்து, தி மேல ஆகாத் கொடுத்து, அதெல்லாம் சேர்த்து சொல்லணும். தத் வித்தி பிரணி, திப்ர திப்ரணிபாதேன, பாத்தே ரெண்டுமே நெடில் எழுத்து சொல்ல நான் ஷார்ட் ஆகும். பரிப்பிரஷ்னேன, பரிப்பிரஷ்னே, ரிப்ர ரீமிலாக, பிரஷ்னே ரமிலாக, பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி, தேக்ஷ்ய இக்கு இஷ்ய 3 ஜாயிண்ட் ஆகுது. உபதேக்ஷ்யந்தி, தேக்ஷ்யந்தி இல்ல தேக்ஷ்யந்தி இக்கு, தேக்ஷ்யந்தி மேலாக, தே ஞானை, தே ஞா தே மேலாக, தே ஞானை, ஞானினஸ்தத்வ, ஞானினஸ்த நஸ்த ந மேலாக, தத்துவ, இது 2 இருக்கு, தத்துவ இல்ல தத்துவ, ஞானினஸ்தத்துவதர்ஷினः. முழு ஸ்லோகம். तद्विद्धि प्रणिपातेन परिप्रश्नेन सेवया उपदेक्ष्यन्ति ते ज्ञानै ज्ञानिनस्तत्त्वदर्शिनः. तद्विद्धि புரிஞ்சுக்கொள். என்ன புரிஞ்சுக்கணும்? குருட்ட போய் குரு உனக்கு சொல்லி தருவார், அதை புரிஞ்சுக்கோ. அர்ஜுனன் முதல்ல எல்லாமே இதெல்லாம் எனக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு தோணல, இந்த சண்டேல எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்க. அதுக்கு பகவான் சொல்றார், நீ ஒரு நல்ல ஒரு குருட்ட போகணும். யார் இந்த குருன்னா, எது நிஜமோ பிரம்மனை பார்த்து கிடைச்சிருக்கிறவார், தன்னையே புரிஞ்சுட்டு, தனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவையும் புரிஞ்சுண்டு, தத்துவத்தையும் புரிஞ்சுண்டு, ஞானமும் வச்சுட்டு இருக்கிறவா, அந்த மாதிரி ஒரு குருட்ட போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். குருங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமானது.
ஆனா நம்ம எல்லாம் நம்ம கர்மங்கள் பண்ணிட்டு நமக்கும் நல்ல ஒரு அளவுக்கு புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் போனா இன்னும் நல்லது. ராமாயணத்துல இருக்குது, ஆதௌ ஸ்வவர்ணாஸ்ரமணி மவிர்ணதாக கிரியா கிருத்வா சமாசாதித சுத்தமானசः சமாப்ய தத்பூர்வ முபாத்த சாதனः சமாஸ்ரயேத் சத்குருமாத்மலப்யதே. முதல்ல முதல்ல நம்மளோட வர்ணம் என்னவோ, நம்மளோட ஆசிரமம் என்னவோ, ஸ்வவர்ணாசிரம வர்ணிதாக, நம்மளோட வர்ணம் என்ன, நம்மளோட ஆசிரமம் என்ன, அதுக்கான என்ன கிரியா கிருத்வா சமாசாதித சுத்த மானசா, சுத்தமா மனசை வச்சுண்டு நம்மளோட வர்ணம் என்ன, நம்மளோட ஆசிரமம் என்ன, அதுக்கு தகுந்தாப்புல சாஸ்திரங்கள்ல என்ன கொடுத்துருக்கோ, எந்த மாதிரி கிரியா கிருத்வா, எந்த மாதிரி கர்மங்கள் பண்ணணும் சொல்லிடும், அதை பண்ணணும். அது முடிச்சப்புறம் சமாப்பிய தத்பூர்வ முபாத்த சாதனா, எல்லாத்துமே விட்டு கொடுத்துடணும் யாகமா, எல்லா பண்ண கர்மங்கள் எல்லாத்தையும் யாகமா விட்டு கொடுத்துட்டு சமாஸ்ரயே சத்குரு மாத்ம லப்யதே. இந்த மாதிரி பண்ணப்புறம் ஆத்ம லப்யதே, ஆத்மோட ஞானம் வச்சுட்டவ ஒரு சத்குரு நமக்கு அந்த அந்த சத்குருவோட காலில் வந்து விழுந்துரு அப்படின்னு ராமாயணத்தை சொல்லுது. என்ன சொல்றது இந்த ஸ்லோகத்துலன்னா, எல்லாமே நம்ம கர்மங்கள்லாம் பண்ணிட்டு நம்மளோட வர்ணம் என்ன, நமக்கு எப்படி எப்படி இந்த அர்ஜுனன் யுத்தம் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஞானி, ஒரு நிஜத்தை பார்த்தவர், அந்த மாதிரி ஒருத்தட்ட போய் அவர்கிட்ட எப்படி போகணும், பரிபாத்தேனா அப்படியே சரணம் அடைஞ்சுண்டு ரொம்ப ஒரு ஹியூமிலிட்டியோட, தனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு இல்லாம எல்லாமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சரணம் அடைஞ்சுண்டு நீச்சவத் சேவத்த சத்குரு, தன்னையே ஒரு நீச்சமா அப்படி நினைச்சுண்டு சத்குருவை சேவை பண்ணணும். சமித்பாணி ஸ்ரோத்தியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு முண்டக்க உபனிஷத்துல சொல்லுது. இந்த குருட்ட எப்படி போகணும்னா, அந்த குருட்டேருந்து நமக்கு எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம கையில ஒரு சமிதா மாதிரி எடுத்துட்டு அவர்கிட்ட கேட்டுன்னு இருந்தானா அப்பதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு குருட்டேருந்து நமக்கு எல்லாம் கிடைக்கும். பாகவதத்துல இன்னுமே அழகா இருக்கு, அநாத்ய வித்யா யுக்தஸ்ய புருஷஸ்யாத்மா வேதனம் ஸ்வதோன சம்பவாதன்ய தத்துவஜோ ஞானதோ பவே. ஏன் அப்படி அந்த மாதிரி ஒருத்தட்ட போகணும் அப்படின்னு பாகவதத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்கு. அநாத்ய வித்யா யுக்தஸ்ய, அநாதி காலங்காலமாக அவித்யா தெரியாம இருக்கிறது, யுக்தஸ்ய அந்த மாதிரி இருக்கிறவா புருஷஸ்ய ஆத்மவேதனம் தன்னையே புரிஞ்சுக்கிறது, ஸ்வதோன சம்பவா நம்மளாலே பண்ணிக்க முடியாது, நமக்கே நம்மளை புரியணும், நமக்கு இவ்வளவு காலங்காலமா நமக்கு வந்து ஒரு இருட்டுல இருந்திருக்கோம், அஜ்ஞானம்ங்கிற ஒரு இருட்டுல நம்ம இவ்வளவு வருஷமா இருந்துட்டு சடனா நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும்னா வராது, ந சம்பாவதா கிடைக்காது அந்த மாதிரி. அதனால அந்நிய தத்துவஞான ஞானதா பவே, அதனால இன்னொரு ஒரு தத்துவஞானிட்ட போனாதான் நமக்கு இந்த ஞானம் கிடைக்கும் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லிருக்கு. எல்லாமே படிச்சு பார்த்தோம்னா இதான் புரியுது. எல்லாமே நமக்கு நம்ம கர்மங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், தான் யாரு, தனக்கு நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மா எது பரமாத்மா எது எல்லாம் கத்துக்கணும்னா ஒரு குரு நிஜமாவே தேவை. குரு நம்ம தேடிட்டு போற மாதிரி குருவும் அந்த மாதிரி சிஷ்யர்களை தேடிட்டு தான் இருப்பான். அது மாதிரி ஒரு நல்ல குரு நமக்கு கிடைக்கணும்னு நம்ம இப்பவே வேண்டிக்கணும். எல்லாமே எதெல்லாம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ உலகத்துல ஞானம் கிடைக்கிறதா இருக்கட்டும், பகவான் கிடைக்கிறதா இருக்கட்டும், நமக்குள்ள எதெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் கிடைக்காட்டாலும் ஒரு நல்ல ஒரு குரு கிடைக்கணும்னு எப்பொழுதுமே வேண்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சான்னா அப்ப இந்த காலங்காலமா இருக்கிற ஒரு அவித்யாவை முடிச்சிடலாம்.
அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைச்சேன்னா உடனே என்ன பண்ணோம், பிரணிபாத்தேன்னு அப்படியே சமர்ப்பணம் பண்ணிடணும் அந்த குருட்ட. சேவையா, அவருக்கு சேவை பண்ணணும். இப்ப சேவை பண்ணணும்னா அவருக்கு வந்து ஒரு குருவா இருக்கிறவருக்கு வந்து சேவை பண்ணணும்னா அவருக்கு என்ன இதெல்லாம் இந்த உடம்புக்கு சேவை பண்றதெல்லாம் அவருக்கு அதான் வேணும் அப்படின்னு இல்லை. அவர் எந்த ஒரு தத்துவத்துல இருக்காலோ அந்த தத்துவத்தை கடைப்பிடிக்கிறது தான் சேவை. ஏன்னா அந்த தத்துவத்துக்காக தான் அவர் உயிரோட இருக்கார் அந்த அந்த குருங்கிறவர். அந்த குருவுக்கு சேவை பண்ணணும்னா அவரோட தத்துவத்தை நிலைநாட்டுறது தான் நம்மளோட வேலை. ஸோ அந்த மாதிரி சேவையா, பரிப்பிரஷ்னேன ஒரு இதோட இருக்கணும், இன்குசிட்டிவ்னஸோட கேட்கணும், ஜிக்ஞாசுவா இருக்கணும். என்ன என்ன இது இது எதுக்காக வந்திருக்கு, இது இப்படியே சொல்ற அப்படின்னு ஒரு ஜிக்ஞாசுவா இருக்கணும். அது தெரிஞ்சு, அதாவது அவரை வந்து ஒரு நீ சொல்றதை நான் நம்பல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஜிக்ஞாசுனா நமக்கே கத்துக்கணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாலும் அது நிறைய வாட்டி நம்ம புரியாம இருக்கும். ஆனா அதே ஒரு பணிவோட அவருக்கு சேவை பண்ற மாதிரி அவரோட காலில் விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து அந்த ஒரு கேள்வி, என்ன ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு ஒரு கேட்கிற மாதிரி பரிப்பிரஷ்னேன அப்படின்னு யார்கிட்ட போனோம், ஞானினஸ்தத்வதர்ஷினா. ஞானினஸ்தத்வதர்ஷினா. இப்ப ஞானி வேற, தத்துவதர்ஷினா வேற. ஞானிங்கிறது இந்த மாதிரி வேதங்கள்லாம் படிச்சு கரைச்ச பிடிச்சுவா. ஞானி எல்லாமே புக்கிஷ நாலேஜ் வச்சுட்டு எல்லாமே தெரிஞ்சு எல்லாம் படிச்சு வச்சிருக்கா, அது ஞானம் வந்திருக்கா வாழ்க்கை அப்படி. ஆனா தத்துவதர்ஷினா வந்து சாட்சாத்மா பார்த்தது, நிஜத்தை அப்படியே தரிசிச்சவா. ஸோ நிஜத்தை தரிசிச்சவா போனோம்னா, இப்ப நம்ம யார்கிட்டயாவது போறோம்னா மூணு மாதிரி டிசைபிள்ஸ் இருப்பா. ஒருத்தருக்கு வந்து ஸ்ரவணம் இருந்தாலே போறோம், கேட்டுண்டே கத்துன்னு போயிடுவா, கற்பூர புத்தி அப்படின்னு. சில பேர் எப்படி இருப்பா, கேட்டுண்டு அதை பற்றி நினைச்சுண்டு அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துண்டு இது தியானம் பண்ணிண்டு அப்படின்னு கூட ஒரு மாதிரி, அந்த மாதிரி வாழ்க்கை கொஞ்சம் கத்துன்னு போயிடலாம். ஆனா நம்மள மாதிரி என்ன மாதிரி ஒரு அக்ஞானி, ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு அக்ஞானி வந்து யார்கிட்ட போகணும்னா ஞானி தத்துவதர்ஷினா ரெண்டுமே இருக்கணும். ஞானம் மட்டும் இருந்தா போறாது. ஏன்னா யாரு நம்ம மாதிரி ஒரு அக்ஞானம், ஆனா சரணம் அடைஞ்சிருக்கோம், சேவை பண்றோம், ஜிக்ஞாசுவா இருக்கும், நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா, நிறைய கேள்விகள் தான் வரும். அப்ப அந்த கேள்விகள் சொல்லி கொடுக்கறதுக்கு தத்துவதர்ஷினா இருந்தா மட்டும் போறாது, தத்துவத்தை கண்டேன் அப்படின்னு இருந்தா மட்டும் போறாது, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஞானம் வேணும். ஸோ ஞானி வேணும். அப்புறம் ஒரு ஞானம் மட்டும் இருந்தா போறாது, ஏன்னா அதை அனுபவிச்சிருந்து அதை பார்த்துருக்கிறவாள் தான் அது மேல ஒரு கான்ஃபிடென்ட்டா அதை பத்தி சொல்ல முடியும். சரி, நம்ம மாதிரி சொல்றதோட என்ன மாதிரி ஒரு அஞ்ஞானி யாரு நல்லா போதிக்க முடியும்னா அவர் வந்து ஞானியாவும் இருக்கணும், தத்துவதர்ஷினாவும் இருக்கணும். தத்துவத்தை நிஜத்தை பார்த்தவாளும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தட்ட போனா அவர் வந்து உபதேக்ஷந்தி தே ஞானம். அவர் வந்து உபதேசம் பண்ணுவார். எப்படி உபதேசம் பண்ணுவார், நம்ம வந்து பரிபாத்தேன நம்ம சரணடைஞ்சு சேவை பண்ணிட்டு ஜிக்ஞாசுவா பரிப்பிரஷ்னேன அப்படின்னு இருந்தானா அவர் வந்து நமக்கு உபதேக்ஷந்தினா நமக்கு வந்து சொல்லுவார், கத்துக் கொடுப்பார். உபதேக்ஷந்த் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அதை வந்து நம்ம அவர் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து போராது. அந்த உபதேக்ஷந்தி கொடுத்துருக்க ஞானம் அதை வந்து நம்மளை கத்துண்டு அதை நம்ம புரிஞ்சுண்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணிட்டாதான் நமக்கு வரும். அவர் வந்து அவரோட வேலை நமக்கு சொல்றது உபதேக்ஷந்தி தே ஞானம். என்ன ஞானம், அவர் கண்ட நிஜத்தை, அவர் படிச்ச சாஸ்திரங்களை, அந்த அவர் பார்த்த தத்துவத்தை நம்ம கொடுப்பார். அதை வந்து நம்ம எடுத்துண்டு அதை நமக்கு உபதேசமா கொடுக்கறத நம்ம எடுத்துன்னு பண்ணணும். சும்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மனசுல வேற ஏதோ விஷயங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நிஜமாவே நம்மளுக்கு அவளுக்கு வந்து பிரணிபாத்தேன்னு அவள் பாதத்துல விழுந்துண்டு சேவை பண்ணிண்டு கேள்வி கேட்டுண்டு அவர்கிட்டேந்து உபதேசம் எடுத்துட்டு நம்ம பண்ணா நமக்கு ஞானம் வரும் அப்படின்னு பகவான் இந்த ரொம்ப அழகான ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம்.
இந்த ஞானத்தை அறிந்த பின் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஸ்லோகம். யஜ்ஞாத்வா ந புனர்மோஹமேவை யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேண த்ரக்ஷ்யஸ்யாத்மன் யதோ மயி. எனக்கே மூச்சு வாங்குது, ஆனா எல்லாமே சேர்த்து சொல்லணும். யத் எது, ஞாத்வா புரிந்த பின், ந புனர் மீண்டும் இல்லை, மோகம் மோகம்னா குழப்பம், ஏவம் இவ்வாறு, யாஸ்யசி உட்பட்டு கீழ்ப்படிந்து, பாண்டவ அப்படின்னு அர்ஜுன் சொல்ற, ஏன ஆதலால், பூதானி உயிரினங்கள், அசேஷேன முழுமையாக, திரக்ஷ்யசி பார்வை, ஆத்மனி உன்னில், அதோ அதுபோல், மயி என்னில். என்ன சொல்றார் பகவான்னா, இந்த ஞானத்தை அறிந்த பின் மீண்டும் ஒருபோதும் நீ குழப்பத்திற்கு இவ்வாறு அணிபடிய மாட்டாய். இந்த ஞானத்தால் நீ எல்லா ஜீவன்களும் உன்னில் முழுதாக இருப்பதை காண்பாய், அதுபோல் என்னுள்ளேயும் காண்பாய் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். யஜ்ஞாத்வா இஜ்ஜு இஜ்ஜு ஞ 3 ஜாயிண்ட் ஆகுது. யஜ்ஞாத்வா ஞாத்வா ஞா மேல ஒரு ஆகாத் கொடுத்து, ந புனர்மோகம் ந புனர்மோ ரப்பார் கொடுத்து, மோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா மோகமேவை இம்மண்ட் ஏ வருதுனால மேவை யாஸ்யசி மேவை யாஸ்யசி யா மேல ஆகாத் கொடுத்து, பாண்டவ மேல ஆகாத் கொடுத்து, பாண்டவ ஏன பூதான்ய ஏன ஏன இல்ல ஏன பூதான்ய தாமேல ஆகாத் கொடுத்து, சேஷேண திரக்ஷ்யஸ்யாத்மன்ய சேஷே சேஷேணத்ர மேல ஆகாத் கொடுத்து, திரக்ஷஸ்ய இக்கு 3 இருக்கு. சேஷேண திரக்ஷ்யஸ்யா யஸ்யா யா மேல ஆகாத், ஸ்யா மேல ஆகாத், ம மேல ஆகாத், எல்லாமே சேர்த்து சொன்னோம். ஏன பூதான்யசேஷேண திரக்ஷ்யஸ்யாத்மன் யதோ மயி யதோ தோ அது யதோ இல்ல யதோ மயி தோ நெடில் எழுத்து எழுத்து சொல்லுனா மயி ஷார்ட் ஆயிடும். ஒரு ஸ்லோகம். யஜ்ஞாத்வா ந புனர்மோஹமேவை யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேண திரக்ஷ்யஸ்யாத்மன் யதோ மயி. யஜ்ஞாத்வா ந புனர்மோஹ ஏவம் யாஸ்யசி பாண்டவ. ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார், இந்த ஞானிகள் தத்துவதர்ஷிபி அவ உனக்கு உபதேசம் பண்ணுவார். ஆனா வெறும் கேட்கறதுனால ஒருத்தருக்கு தன்னையே அடைஞ்சிக்க முடியாது. இந்த 2வது அத்தியாயத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம், ஸ்ருத்வா பேனம் வேதன சைவ கஷ்சித். வெறும் கேட்டதுனால ஒருத்தர் தன்னை தானே புரிஞ்சுப்பா அப்படின்னு இல்லை. ஏன்னா தனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது. நம்மளோட மனசு, நம்மளோட பேச்சு எல்லாத்துக்கும் தாண்டி இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கணும்னா, அதை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு சமத்துவம் வேணும். எது நல்லது, எது கெட்டது, எது நிஜம், எது நிஜம் இல்லாது, எது ஸ்திரம் இல்லாதது அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு நம்ம அடைஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்மளே அடைஞ்சிட்டானா அப்புறம் நமக்கு குழப்பமே கிடையாது. யஜ்ஞாத்வான புனர்மோகம், நமக்கு மோகமே இருக்காது, நமக்கு குழப்பமே இருக்காது. ஏன பூதான்ய சேஷேன திரக்ஷ்யஸ்யாத்மனி. இப்ப எல்லா உயிரினங்கள்லயும் நம்ம இருக்கோம், நமக்குள்ள இருக்கு, நம்மள மாதிரிதான் எல்லாம் அப்படின்னு நம்ம நம்மளே பார்த்துட்டோம்னா
எல்லாமே நான் தான் அப்படின்னு நமக்கு ஒரு இது வந்ததுன்னா அப்ப நமக்கு வந்து நம்ம யாரு அப்படின்னு புரியும். இப்ப நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு போறோம்னு நினைச்சோம்ல, நிறைய பேர் இருக்கா, யாரோ ஒருத்தர் மீட் பண்றோம். இப்போ ஒருத்தர் மீட் பண்ணிச்சு நமக்கும் அவளுக்கும் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏதோ அப்படி பேசிட்டு இருப்போம், என்ன பண்ற யார் பண்ற அப்படின்னு இப்படி மேலாப்ல பேசிட்டு இருப்போம். அப்புறம் வந்து நீ எந்த ஊர் அப்படின்னா, நான் பாம்பே. ஓ நீ பாம்பே, நானும் பாம்பே அப்படின்னு. ஓ பாம்பேல எங்க அப்படி முலுண்டு அப்படின்னா, ஓ நீங்களும் முலுண்டா நானும் முலுண்டு அப்படின்னு சொல்ல 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 நமக்கும் அவருக்கும் இருக்கிற வேறுபாடு வந்து குறைஞ்சுட்டே போகும். முதல்ல நான் வேற நீ வேற அப்படின்னு ஆரம்பிக்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு இது நம்ம எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இருக்கோம், பக்கத்துலயே வந்துட்டு இருக்கோமே அப்படின்னு அந்த ஜோக்ல வர மாதிரி இல்ல. எங்களுக்கு பொழுது போல நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, அதுக்காக சும்மா கேட்டுட்டு இருக்கோம் எந்த ஊரு எந்த வீடு எங்க எந்த எந்த ரோடு நம்பர் அப்படின்னு இல்ல. ஏதோ ஒரு பார்ட்டியில் நம்ம ஒருத்தர் நிஜமாவே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, நமக்கும் அவருக்கும் ஒரு வேறுபாடு இருக்குங்கிறது நமக்கு வந்து புரிய 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 அந்த வேறுபாடு குறைஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நமக்கு நம்ம யாருன்னு அப்படி புரிய 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 இந்த நான் யாரு இந்த உலகம் யாரு அப்படின்னு புரிய புரிய அந்த உலகமும் நானும் ரொம்ப கிட்டக்கு வந்துட்டே இருப்போம். அந்த மாதிரி ஏன பூதானிய சேஷேன திரக்ஷியாத்மனி, நமக்கே நம்ம பார்த்துக்கலாம். நமக்குள்ள இருக்கிற முழுசான எல்லா உயிரங்களும் எனக்குள்ள இருக்கிறத பார்வை திரக்ஷசி பார்க்கலாம், உன்னில் ஆத்மனி நமக்குள்ள பார்க்கலாம். அதோமயி, அதே மாதிரி எனக்குள்ளயும் எல்லாம் இருக்கிறத நீ பார்த்துக்கலாம். நல்ல தன்னைத்தானே நம்ம பார்த்துக்கிறது துவம். தன்னையும் இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் பகவான்ல பார்க்கறதுக்கு அதான் தத்னா ஒரே தத்துவம், பகவான் ஒண்ணு அப்படிங்கிற ஒரே தத்துவம். அப்பதான் நமக்கு புரியும். நாமும் நமக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களும் எல்லாமே ஒன்று, நம்ம எல்லாமே பகவானோட சேர்ந்திருக்கு, பகவானோட ஒண்ணு அப்படின்னு பாக்குறது. அதான் அது தெரிஞ்சுட்டா அப்புறம் குழப்பமே இருக்காது. இப்ப வந்து ஒரு கடல்ல வந்து அலை விழுறது, கடலும் அலையும் தனித்தனியா, முதல்ல அலைக்கு தான் தனியா இருக்கு அப்படின்னு தோணும், தான் தனி இந்த கடல் தனி அப்படின்னு. எல்லாமே தண்ணி தான் நீர் தான் அப்படின்னு அதுக்கு புரியறச்சுதான் ஓ நம்மளும் நீரு இந்த கடலும் நீரு அப்படின்னு புரியும். வந்து கடல்ல ஒரு அலை வரைச்ச முதல்ல அந்த அலை நான் யாரோ இந்த கடல் யாரோ அப்படிங்கும். அப்புறம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறச்ச ஓ நம்மளும் நீரு இந்த கடலும் நீரு அப்படிங்கிறோம். ஆனா அந்த அலையை வந்து அது சமுதிரத்தோட கலந்துட பிறந்துதான் அது பிறகு எல்லாமே நம்ம ஒண்ணுதான், என்ன இல்லாம இந்த இந்த கடல் இல்ல, கடல் இல்லாம நான் இல்ல. அப்படி மாதிரி பகவானுக்குள்ள நம்ம லயிச்சுன்னு உள்ள போயிட்டோம்னா அதோமை நான் அதே மாதிரி எனக்குள்ளே எல்லாம் இருக்கா அப்படின்னு பகவான் சொல்ற. அது மாதிரி இருந்துட்டு பார்த்துட்டோம்னா பகவான் தனி இல்ல, எல்லாமே ஒரு மாயை. இந்த மாயையில இருக்கிறதுனால்தான் நம்ம இந்த உலகம் தனி பகவான் தனி அப்படின்னு பாக்குறோம். இந்த உலகம் தனி, இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள்லாம் தனி, பகவான் தனி, எல்லாமே தனித்தனியா பாக்குறது இந்த மாயையினால. ஆனா அந்த ஒரு ஞானம் வந்தப்புறம் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. எல்லாமே தெரிஞ்ச ஞானிகளுக்கு தான் இதெல்லாம் புரியும். எல்லாமே இந்த பகவானோட எனர்ஜி எல்லாத்துலேயும் தான் நமக்கு ஒவ்வொரு துளியும் பகவானோட துளி அப்படின்னு புரியும். ஹனுமார் வந்து சொல்றார் ராமாயணத்துல, சியா ராமமயா சப ஜகஜானி கராவுன் பிரணாம ஜோரி ஜுகபானி. சியா ராம், சீதையும் ராமரையும் எல்லாரையும் பார்க்க, எல்லாருமே ராமரையும் சீதையும் நான் பார்க்கிறேன், அதனால்தான் நான் எப்போதும் கை கூப்பிட்டு இருக்கேன். பிரணாம ஜோரி ஜுகபானி, இருக்காதான் நான் எப்பொழுதுமே பகவான் ஆஞ்சநேயரை பார்த்தா கை ரெண்டும் சேர்ந்து பிரணாமம் பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா எல்லாருலயுமே இந்த ஹனுமார் வந்து சீதையும் ராமரையும் பார்க்கிறார். அந்த மாதிரி நம்ம எல்லாத்துலயுமே பகவானை பார்க்க ஆரம்பிச்சு, எல்லாத்துலயுமே நான் நம்மளே பார்த்துட்டு நம்ம எல்லாமே பகவானோட துளின்னு பார்க்க ஆரம்பிச்சு இந்த குழப்பமே இருக்காது. யஜ்ஞாத்வான புனர்மோகம், இனிமே நமக்கு வந்து இந்த மோகமே திரும்பி வராது அப்படின்னு பகவான் இந்த அழகான இந்த ஸ்லோகம்
ஸ்லோகத்தில் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். अपि चेदसि पापेभ्यः सर्वेभ्यः पापकृत्तमः सर्वैज्ञानप्लवेनैव ब्रुजिनं सन्तरिष्यसि. अपि चेत् இருந்தாலும் அசி நீ பாபேபியः பாவிகளில் சர்வேபியः எல்லா பாபகிருத்தமः மகாபாவி பாபங்களிலும் உத்தமமான பாவி. உத்தம்னா அல்டிமேட். மகாபாவி சர்வம் எல்லா ஞானம் பிளவேன கப்பல் இவ நிச்சயமாக விருஜினம் பாவங்கள் சந்தரிஷ்யசி கடந்திடும். என்ன சொல்ற பகவானா, நீ பாவிகளில் மகாபாவியாக இருந்தாலும் நீ நிச்சயமாக பாவங்களை கடந்திடுவாய் ஞானப்படகினால். நமக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு இன்னும். அவன் என்ன சொல்றேன்னா, अपि चेदसि पापेभ्य अपि चेत् दसी ஷார்ட் ஆயிடும். पापेभ्य सर्वेभ्य सर्वे रेफर करते वेभ्य वे में आघात करते पापकृत्तमः सर्वज्ञानप्ल न में आघात करते नप्ल வேனைவ நேனைவ அந்த நேரத்துல வவ்வு இவ்வு வரக்கூடாது. வேனைவ புருஜினம் சந்தரிஷ்யசி संतस में लगा ऋष्यरी में लगा ब्रुजिनं संतरिष्यसि अपि चेदसि पापेभ्यः सर्वेभ्यः पापकृत्तमः सर्वज्ञानप्लवेनैव ब्रुजिनं संतरिष्यसि अपि चेदसि पापेभ्यः सर्वेभ्यः पापकृत्तमः सर्वेभ्य எல்லாத்துடையும் பாபேபிய பாவம் பண்றவள்ல சர்வேபிய பாபம் பண்ற எல்லா பாவிகள்லயும் பாபகிருத்தமஹ மகா பாவி. இந்த மாதிரி எவ்வளோ பாவம் பண்ண இருந்தாலும் அபிச்சேதஸ்ய இருந்தாலும் நான் சொல்றேன், எந்த மாதிரியான ஒரு பாவியா இருந்தாலும் மனசை தளராதே. பகவான் அடையணும்னா இப்பவும் முடியும். எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் எப்படின்னா பகவான் இந்த மாதிரி யாகங்கள் பண்ணிண்டு கர்மங்கள் பண்ணிண்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தத்துவஞானிகிட்ட போய் எல்லாம் அவரோட உபதேசம் பண்ணி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அவர் சேவை பண்ணிட்டு அவர் சொல்லிறத கேட்டுண்டு அதை அப்படியே உலகத்துல கொண்டு வந்தோம்னா நமக்கு எல்லாமே பகவானுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்துடும். அவனுக்கு எவ்வளவு மாதிரியான ஒரு பாவமா இருந்தாலும் பாபியா இருந்தாலும். இதுல சேத் அப்படின்னு சேத்தசி அப்படிங்க சேத்னா இருந்தாலும் இருந்தா எல்லா பாவிகள்லாம் நார்மலா இந்த மாதிரி பகவான் அடையணும்னு யோசிக்க மாட்டான். ஆனா அந்த மாதிரி யோசிச்சானா அப்படி இருந்தானா அந்த மாதிரி ஒரு பாபிக்குள் கூட சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. எல்லா பாவங்களும் ஏன் வருது? நமக்கு இருக்கிற பிணைப்பினால, இந்த பிரகிருத்தியோட இருக்கிற பிணைப்பினால, இந்த லோகத்தோட ஒரு பிணைப்பு இருக்கலாம், இந்த தேகத்தோட ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால, அதனாலதான் எல்லா பாவமும் வருது. அந்த ஞானம் நமக்கு வந்துருச்சுன்னா, இது நம்ம யாரு அப்படிங்கிற ஞானம் வந்துச்சுன்னா இந்த பிணைப்பு தானாவே போயிடும். இந்த பிணைப்பெல்லாம் நம்ம விட்டு எறிஞ்சிடலாம். அந்த மாதிரி விட்டு எறிஞ்சா இந்த பாவங்களும் போயிடும். இந்த தெய்வீக ஞானம், இந்த ஞானம் நமக்கு கிடைச்சதுன்னா இதான் ஒரு போட் மாதிரி, ஒரு படகு மாதிரி. அதுல ஏறிண்டு இந்த பாவமான இந்த லோகத்தை விட்டுட்டு நம்ம கடந்துட்டு போயிடலாம். இந்த கர்மங்கள் பண்றவா பலன் நினைச்சுட்டு அவளுக்கு அதோட ஒட்டின்னு இருப்பா. ஆனா இந்த மாதிரி நம்ம யாகம் பண்ணிட்டு இந்த ஞானம் வந்துருச்சுன்னா அப்ப இந்த பிணைப்பெல்லாம் போயிடும். தத்தோபனிஷத்துல சொல்லியிருக்கு, விஜான சாரதி யஸ்து மனஹ பிரக்ரஹாவன் நரஹ சோத்வானஹ பரமாப்னோதி தத்விஷ்ணோஹ பரமம் பதம்.
உன்னோட மனச ஞானி மாதிரி விளக்கேத்து தெய்வீக ஞானத்தோட. இந்த தெய்வீக ஞானம் நமக்கு வந்ததுன்னா உன்னோட மனசை கட்டுப்படுத்திடலாம். இந்த மனசை கட்டுப்படுத்தினா இந்த இந்த பவசாகரத்தை தாண்டிடலாம், பகவானோட பரமபதமும் அடையலாம் அப்படின்னு தத்தோபனிஷத்துல சொல்லிருக்கு. அதே தான் இங்கேயும் சொல்ற. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.